பச்சை பயிர் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு இது 1 கப், தேங்காய் பூ 1 கப், 4-5 முந்திரி பருப்பு, 2 கிளாஸ் பால், ஏலக்காய் சுக்கு பவுடர், 2 வெல்லம். இதை நல்லா நச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி. கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அலசி குக்கரில் வேக வைக்கணும். நெய் விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை வேக விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் விடலாம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம். கரைஞ்சிடுச்சு. வெள்ளை கரைசல் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இது இன்னும் உடையில, இது கொஞ்சம் உடையணும். டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் வேக விடலாம். இன்னும் 2 விசில் விடலாம். நல்லா உடைஞ்சிடுச்சு. இப்போ இதில் பால் ஊற்றி வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கும். முழுசாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் கரைய விடலாம். உடையாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. தேங்காய் பூ கூட அரைச்சிட்டு பால் மட்டும் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் சுக்கு, முந்திரி பருப்பு நல்லா கலரிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு போட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாயாசம்.